அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம இத்தனை நாளாக புது கார் லான்ச் பண்ணி இருக்கோம். ஏமா எத்தனையோ ஷோரூமுக்கு நம்ம போயிருக்கோம், புது பஸ்ஸு லான்ச் பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம டிஎம்எஃப் கூப்பிட்டுருக்குறாங்க. முதல் முறையாக ஒரு பல்லடம் கோச்சை வறுவல் மண்பானை சமையல் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம டிஎம்எஃப் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஆமாம், ஒரு வகையில் தூரத்து ரிலேஷனும் ஆகுதுங்க. அந்த மாதிரி இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் ஓப்பனிங், சண்டே அன்னைக்கு. அதனால் உள்ளே போயிட்டு என்ன நடக்குது, கோச்சை வறுவல் எப்படி செய்கிறாங்க, என்னென்ன ஐட்டம் இருக்குது எல்லாம் காமிக்கலாம். இது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காளியப்பா கல்யாண மகாலுக்கு நேர் ஏற்ற மாதிரி காளியப்பா கல்யாண மகால். பல்லடத்துலேருந்து மங்களம் போகிற ரோடு தான் இது, அம்மாவாளையம். கரெக்டாக பல்லடத்துலேருந்து இப்படி மங்களம் போகிற வழி, அந்த இடத்துல அம்மாவாளையம். நம்மளா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் வேணால் கொடுத்துட்றேங்க, நம்பர் வேணாலும் கொடுத்துட்றேன். உள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாங்க. வாங்க போகலாங்க. நன்றி நன்றி நன்றி, சூப்பர், சிறப்பு. என்ன இருக்குன்னு உள்ளேயெல்லாம் போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம் என்ன இருக்குது. முதல்ல வந்த வேலைக்கு பார்க்கலாம். ஏமா நீ ரெடி ஆகிட்டே இல்லை வந்த வேலைக்கு? வந்தோடனே குடிலாக போட்டிருப்பாங்க. வணக்கம் வணக்கங்கண்ணா. அப்படி பயங்கரமான ஃபேனு. அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றிங்க. அது சென்னையில் எங்கள் மாப்பிள்ளை சொன்னாருங்க. சரி சரிங்க, யூடியூப்பில் போய் பாருங்கள் மோகன் சொல்லி எப்படி எனக்கு போட்டு காமிச்சிருக்கு. அப்படிங்களா? குடியில் போட்டிருக்காங்க. ஏம்மா உள்ளே வந்து இங்கே ஒரு குடியில் 1 2 ஒரு குடிலுக்கு 6 பேர் கூறலாம் மாட்டு இருக்குது. 6 பேர் கூறலாம் ஒவ்வொரு குடிலுக்கு. பரவாயில்ல, சூப்பராக பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் ஹீட் இருக்காது. இது வந்து ஹால், எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்ற ஹால். இது வந்து காமன் ஹால், எல்லாருமே கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி. அப்படியே அதை காமிச்சிட்டு அப்படியே வந்து காமன் ஹாலை காமிச்சிரு. 1 2 3 டேபிள் இருக்குது போல. ஆமாம், அப்படி சாமி கும்பிட்டு வந்துடலாம். அப்படி காமன் ஹால். அம்மா சேஞ்சு கொடுமா. சூடத்தை காணும், இங்கே இருக்கேன். சேஞ்சு கொடுமா. சிறப்பாக சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது மெயின் முக்கியமான விஷயம், நம்ம சேவலை காமிக்கலப்பா, கோச்சை காமிக்கலப்பா. சேவல் எப்படிக்கு வர ஒவ்வொரு சேவலுக்கு ஒவ்வொரு குண்டு போட்டுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. இந்த கருஞ்சேவல். இது என்னது பேர்? கோச்சை, பெருவிடை. அந்த பெருவிடையில் ஒரு பேர் இருக்குமே ஒவ்வொரு இதுக்கு, தெரியலையா? சரி, அது தெரிஞ்சு. எல்லாமே 3.5. சரி, நம்ம டிஎம்எஃப் வர தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோச்சைக்கு பேர் ஆடே எங்கள் அப்பா எப்படிங்கிற வருது. பெருவிடை, சிறுவிடை எல்லாமே இருக்குது. இங்கே வேறு எவ்வளோ பெருசு இருக்குது, பல்கா 3.5 கிலோக்கு மேலே தான். ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக ஃபோன் ஆர்டர் மட்டும்தான். ஆமாங்கண்ணா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு சொன்னால் போதுங்க. 1 ஹவருக்கு முன்னாடி கூப்பிட்டு சொன்னால். எத்தனை ஐட்டம் இருக்குது? பள்ளிப்பாளையம், சிந்தாமணி, பச்சை மிளகா கறி, நல்லாமட்டி. 4 தான் டிஷ்ஷு, 4 தான். அப்புறம் சூப்பு வெந்நீராக குடிக்கிறதுக்கு, அப்புறம் பச்சைப்புளி ரசம், தயிர். இந்த நார்மல் ரசம் இல்லை. ரைட், பச்சைப்புளி ரசம் தான். ரைட். அந்த பெருமனூர் சைடெல்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி, அந்த ஸ்டைலில் அப்படியே. எப்போவுமே ஃபோன் புக்கிங் ஆர்டர் மட்டும்தான். ஆக்சுவலாக ரெகுலராக வந்தாங்கன்னா சாப்பிட முடியாது. ஃபியூச்சரில் பண்ணலான்ட்டு எப்பவுமே 2 kg பேக்கப் பண்ணி வச்சு. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பர். சரி, அதனால் மறக்காமல் வந்து நம்ம டிஎம்எஃப் வந்தீங்கன்னா நான் கீழே நம்பர் கொடுத்துட்றேன். மறக்காம 1 ஹவருக்கு பிஃபோர் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன், செஞ்சு வச்சுருவாங்க. 4 ஐட்டம் நான் சொன்ன ஐட்டம். அதில் என்ன நம்மளே சொல்லியிருக்கணும் இல்லைங்க.
சரி, இப்போ போய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு வரோம். சூப்பு சிக்கன்லாம் இருக்குது, எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு வரோம். வாங்க போகலாம். இதுதான் கிச்சன். இது மண்பானையில் ஆகிட்டு இருக்குது. மண்பானையில் சூப்பராக அழகாக சாணி போட்டு கருங்கல்லா கட்டி இந்த வெங்காயம் வந்துட்டு இருக்குது, பூண்டு கண்டெல்லாம் அங்கே இருக்குது, குழம்பு இங்கே இருக்குது. இது குழம்புங்களா சூப்பா? குழம்பு, தண்ணி குழம்பு. ஓ சூப்பர், தண்ணி குழம்பு. அது வந்து பச்சை மிளகா கறி ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்படியே லைவ், எல்லாமே லைவ் கிச்சன் பார்த்துக்குங்க. இங்கே வந்து அப்படியே லைவாக கோழி வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், அப்படியே கோழி தொங்கிட்டு இருக்குது லைவ். சரி, எல்லாம் பார்த்தாச்சு, நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? ஏம்மா அடுத்து என்ன பண்ணலாம்? சாப்பிட போல வாங்க. நீ அடுத்த வேலை அதுதானே. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான், என்னென்ன கறி எப்படி எப்படி இருக்குதுன்னு. பச்சை மிளகா கறி, சிந்தாமணி, அப்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல என்னென்ன ஐட்டம் வந்திருக்குன்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து பச்சை மிளகா கறி, சிந்தாமணிமா காரத்தை, தண்ணி குழம்பு, பச்சைப்புளி ரசம், இது பள்ளிவாளையம், இது ரித்திக்கு அதே வச்சுருக்காங்க. இது வந்து தக்காளி ரசம், ஒயிட் ரைஸு. ஆக்சுவலி நல்லாம்பட்டி வந்து இனிமேல் தான் போடுவாங்க. சரி, நமக்கு இருக்கிறத சாப்பிட்டுக்கலாங்க முதல்ல. சரி, நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். எப்படி இருக்குது என்ன எதுன்னு நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேனுங்க. வாங்க சாப்பிட்லாம். வாட்டர் பாட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதையா அவங்களுடைய பேர்லேயே வச்சுருக்குறாங்க. கோச்சை வறுவல்னு அதிலே ஃபோன் நம்பருக்கு என்ன நம்பர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. தெரியுதா கிட்ட? ஆமாம், நீட்டாக இருக்குது. ஓகே, முதல்ல தண்ணி ஓடணும் கறி சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஆமாம், இந்த தண்ணி தானே ஓட்ட. இப்போ கறி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி ஓடணும்னு சொன்னேன். அடுத்தது முதல் வந்து என்ன சிந்தாமணி டேஸ்ட் பார்க்கணும் எனக்கு. ஆஹா, நிலையில் சாப்பாடு போட்டுக்குவேன். ராடாடா, என்ன காரம் உணர்த்தியே இருக்குதுண்ணா. கோச்சை தான். இன்னொரு பதம் வேக விட்டுருக்கலாமோ? சரி, நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அடுத்து பச்சை மிளகா கறி. ஆனந்த கண்ணீர். இது வழி வேற டிபார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி. ஆஹா, மிரட்டுறான். அடுத்து என்ன பண்ணுறேன்னா பள்ளி வளையத்தை போட போகிறேன். பள்ளி வளையினாலே ஃபேமஸ் வந்து இதோட தான், தேங்காயோடு தான். அளவாக போட்டுக்கலாம். குச்சி பற்றி எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு தள்ளி வச்சுக்கோ. முதல்ல ஒரு தேங்காய் எடுத்து போட்டு, ஆஹா, பள்ளிவாளை ஏ கிளாஸ். நல்ல ஒரு ஒயிட் ரைஸ் வாங்கி அப்படியே இதமாக பதமாக கலந்து சாப்பிட்டோம். பள்ளிவாளத்து கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேறு லெவல் பள்ளிவாளை, தி பெஸ்ட்டு. நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? ஒயிட் ரைஸ் வச்சிடலாமா? தங்க ஒயிட் ரைஸ் வைக்கிறீங்களா? ஆஹா, அருமை. அப்படியே சும்மா கொதிக்கு சாப்பாடு. ஏமா ஓகே, போதும் வச்சா போச்சோ. முதல்ல நான் சொன்னேன்ல, அதை செஞ்சு நான் இப்போவே காமிச்சிட்றேன். என்ன நல்லா இப்படி போன்லெஸ்ஸாக தள்ளி விட்டுட்டு நல்லபடி நல்லா கலக்கணும்னு வச்சுக்கோ. பள்ளிவாளத்து கூட வேலை ஒயிட் ரைஸை. நாக்கு கூட பேசுது அப்படியே. ஓகே, அடுத்தது வந்து நம்ம இதுக்கு போகலாம். தண்ணி குழம்புக்கு போகலாமா? ஓகே,
மசாலு செமையாக இருக்குது. ஏன்னா ஆமாம், ஏன்னா முதல்ல சொல்லிட்டாங்க அஜினமோட்டோங்கிற வேலைக்கு இடமே இங்கே வந்து வேலையே கிடையாது. அஜினமோட்டோக்கெல்லாம் அரிசியுமே நல்ல அரிசி. ஐயா அது எந்த பிராண்டு அரிசி? நல்லா பொழு பொழுன்னு நல்லா இருக்குது அரிசி. அப்புறம் மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. சில பக்கம் மசாலா வச்சாகும்போது என்னன்னா நம்ம நாக்குடைய அது இதுவே மாற்றிடு டேஸ்ட்டு. எல்லாமே அளவான மசாலா அளவாக இருக்குது. இப்போது சிந்தாமணின்னா கரெக்டாக சிந்தாமணிக்கு வரமிளகா கரெக்டாக இருக்குது அந்த டேஸ்ட்டு. இதுக்கு பச்சை மிளகானா பச்சை மிளகா டேஸ்ட் அப்படியே இருக்குது உள்ள. இது ஆமாம் காரம் கர்றன்னு ஏறுது. தண்ணி குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லியிருந்தாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஆஹா ஆமாம்மா, இதே உணத்தையே சாப்பிட்டு அப்புறம் தண்ணி குழம்பு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குது? ஏம்மா எப்படி இருக்கு? சல்லு தான் இருக்கு. இந்த உணர்த்தி வேறு மசாலா எல்லாம் போட்டுக்கிறாங்க இதில். செம உணர்த்திம்மா. ஓகே, எல்லா ஐட்டம் டிசைன் காமிச்சாச்சு. சரி நான் சாப்பிட்றேனுங்க. அவங்கள இந்த வீட்டையெல்லாம் சாப்பிட்டு நான் சித்தையை கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன்னு சாப்பிட்டு இது எல்லாத்தையும் சிறப்பாக சாப்பிட்டு முடிஞ்சுது. வயிறே 2 இன்ச்சு வச்சாயிருச்சுமா. ஆமாம்மா, நாளையிலேருந்து டயட் வந்துக்கலாம்மா. கடைசியாக இந்த தயிருங்க இங்கே பாருங்க, சொந்த மாட்டு தயிருங்கிற இதுதான். அப்படியே சும்மா கொலன்னு அப்படி குழப்பி உள்ளுக்குள்ளே அந்த இதையை கொஞ்சம் வச்சுங்க. இந்த பளிவாளையத்துடைய தேங்காய் அதனுடைய மசால் உள்ளே வச்சுங்க. இப்படி ஒரு அடி அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த போகிறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடக்குது. அப்படி சாப்பிடலாம். இன்னும் கமெண்ட் பண்ணுவாங்க, டான் அளவாக சாப்பிடுங்க வெடிச்சிட போகிறீங்க. கொஞ்சமாக சாப்பிடுவாங்கன்னு அதுலேயே குழம்பு, அதுலேயே ரசம், அதுலேயே தயிர் முடிச்சுட்டுங்க. இதில் எல்லாத்துலேயும் டேஸ்ட் பார்த்துட்டேன். அளவாக தான் சாப்பிட டயட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சரி இருங்க, நான் சாப்பிட்டு வெளியே வந்துட்டு கண்டிப்பாக முடிஞ்சது. அவ்வளோதான், தயிரோடு முடிஞ்சது. இது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். இங்கே நீராக கொடுக்குறாங்க. நீரா இதுக்கு பேர் வந்து கிட்டத்தட்ட தெளிவு மாதிரியே இருக்குதுன்னு வச்சுங்களேன். நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கிறதான் நல்லா ஜில்லுன்னு கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. தென்னீரா நல்லா உணர்த்தியே இருக்குது. தென்னீரா வந்ததுன்னா மறக்காமல் குடிங்க. இந்த தென்னீரம் எல்லாம் சாப்பிட்டு தென்னீராக குடிச்சிங்கன்னா இந்த நீரை வந்து எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணி விட்டுரும் அட்டகாசமாக. மாதிரி எல்லாம் ஒழுகுது மூக்கில், கண் மூக்கு எல்லா பக்கம் ஒழுகுது. சரி நான் சாப்பிட்டு வெளியே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. சரி, என்ன சமையலோ அப்படிங்கிற மாதிரி. ஏம்மா என்ன சமையல் இது? மெயினான சீனுன்னு கேட்டிங்கன்னா மசாலா வந்து இவங்களே தயார் பண்ணுறது. அதனால தான் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் இருந்துருக்கு. அப்பா சிறப்பாக சாப்பிட்டு சிறப்பாக வந்தாச்சுங்க. இங்கே தான் பின்னாடி தான் கடை. புதுக்குள்ளே பார்த்தா நல்ல வெயில் கடிச்சிங்களா. எத்தனை டிகிரிங்க? 36 டிகிரி இருக்குது வெயில். 36 டிகிரி. என்ன போடுதுங்க வெயில். இந்த பிரத்திக்கு வந்தானே கிளம்பிடலாம். அதுக்குள்ளே தண்ணி பாட்டில் எடுத்து வர சொன்னேன். தண்ணி பாட்டில் எடுத்து போயிருக்கிறது. அதனால் மறக்காமல் வந்தீங்கன்னா கோச்சை வருவேன். நான் கீழே ஃபோன் நம்பருங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர்லாம் கொடுத்துட்றேன். நம்ம டிஎம்எஃப் நம்ம சொல்லி முடிக்கல. இன்னுமா பசங்க 3 பேர் வந்தாங்கல்ல நம்ம டிஎம்எஃப். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்த்தா வந்துருக்குறாங்க 3 பேர் சாப்பிட்றதுக்கு. அதுக்குள்ளே சாப்பிட வந்துட்டாங்க நம்ம டிஎம்எஃப் 3 பேர். ஹெச்டியில் வந்தாங்க. அட்வென்ச்சர் ஹெச்டி வந்தோடனே காயல் வண்டி அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் முன்னாடி விடுறதுல இருங்க. லேப்டாப் ஓகே கரண்ட் வேலை செய்வேன் இருக்குது. சரிங்க, நாங்கள் வந்து நீங்கள் அடுத்த ஒரு ரிவ்யூ எடுக்க போகணும். என்ன கண்டிஷன் பாடி கண்டிஷன் சரி, நம்ம ரிவ்யூ எடுக்கிற வேலையை விட மாட்டோம். எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை வேணாலும் சரி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. சாயந்தரம் பார்த்து முடித்த உடனே மறக்காமல் வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு டேஸ்ட் மறக்காமல் சொல்கிறீங்க கமெண்ட்டில். இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணி சொல்கிறீங்க. திருப்பூர் மோகன் இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. சரிங்க, நான் கிளம்புறேங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பையன் பேர் சிபி, வந்தீங்கன்னா சிபி பாருங்க. அடுத்த சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.